வாங்க வணக்கம். இன்னைக்கு சாஃப்ட்டான மோர் களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே அரைச்சி வச்சுடுங்க. காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு அரைச்சி வச்சுடுங்க. ஒரு அழாக்கு பச்சரிசியை 3 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊறுனா போதும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுடுங்க. கொஞ்சம் புளிப்பு வந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இது ஒரு வாணலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மோர் மிளகா தாளிச்சிக்கோங்க. நல்லா சூப்பரான வாசனையாக இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மோர் மிளகா, கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் மோர் மிளகாவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவில் 3 டம்ளர் கடைஞ்ச மோர் சேர்த்துக்கிட்டு நல்லா நீர்க்க கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அதில் தாளித்து வச்சுருக்கிறதில் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டுங்க. மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் திறந்து கிளறி விடுங்க. இதே மாதிரி மூடி போட்டு திறந்து கிளறி விடுங்க 2 தடவை. அதுக்கப்புறம் நல்லா ஏடு படிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏடும் நல்லா இது மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கும். இது ஆறின பிறகும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.